ஒரு வழியா இந்த வாஷிங்டன் போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. காதில் இருக்கக்கூடிய டோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உக்ரைனோட தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இல்லைங்க, காணாமல் போயிட்டாங்க. ஒரு சில ஆண்கள் தான் இருக்கிறாங்க இந்த குழி தோண்டி கொண்டு வந்து எல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு, இது போல வேலைகள் செய்யறதுக்கு ஒரு சிலர் வேணும்ல, அதுதான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் பயமா இருக்காமா அவங்கள எப்போ வந்து பிடிச்சிட்டு போக போறாங்க அப்படின்னு தெரியலன்ட்டு. அது மட்டும் இல்லாம யாரை பார்த்தாலும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்களாமா இந்த உக்ரைனோட வீரர்கள் வந்து. அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டுறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது வாஷிங்டன் போஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சோர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, அந்த ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போல இருக்குது. இப்போ ஒரு ஆர்மி பர்சனும் அந்த மொபைல் யூஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த ஒரு நபர், அந்த வந்து பாக்ஸர் போலக்குது, தெரியாம ஒரு வாய் ஏதோ விட்டுருக்கிறாரு, அதனால ஒரு வாயவே கிழிச்சிருக்கிறாரு, ஒரு அட்டியில நெல்லை குலையிற மாதிரி போயிருக்கிறாரு. இதனால இவர் கூட வந்திருப்பார் இல்லையா, அவர் சைலண்டா போய் மக்களா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கலான்னு. இவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் ஒரு வண்டியில ஏற்றி வரதுக்கு நார்மலா இந்த வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டியில இருக்கிற டிரைவர் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு போயிட்டாராமா அவர் பாட்டுக்கு. இப்ப இவர் தனியா சிக்கிட்டாரு போய் பேசுனதுனால, நல்லா மூஞ்ச விட்டு அனுப்பி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் நடந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இவர் பரவாயில்ல அடி வாங்கிட்டியா, சரி வா வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போறதுக்கு வருவார். பாத்தீங்கன்னா தெரியும். ஆக உக்ரைன்ல இன்னும் இது தொடர்கதையா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க யூஎன்ஹெச்ஆர்சிலாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது கண்டுக்குவீங்களா? ஏன்னா வாஷிங்டன் போஸ்ட் சொல்லிக்கிறாங்க, அதிகவாது நீங்க நம்பி ஏதாவது கேட்பீங்களா உக்ரைனை அப்படிங்கிறது போல கிட்ட. அவங்க போர்ல இருக்காங்க, போர்னு வந்துருச்சுன்னா நியாயம் அநியாயம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அது போல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க மேற்குலக நாடுகள் எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான் செய்வாங்க. அது ஐநா சபை யூஎன்ஹெச்ஆர்சில நல்ல விஷயங்கள் செய்வாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நாம தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க செந்தில், இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பிரான்ஸோட அதிபரான மேக்ரோன் அவர்களோட நிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிச்சு. ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க, அவங்க எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல முதல் எஸ்கலேஷன் அவங்க தரப்புல இருக்காது அப்படிங்கிறதுல இப்போ ஒரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ திரும்பியும் அதுக்கு பக்கத்துல இத்தாலி இருக்கிறாங்களா, அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்னன்னா இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குங்க. பாருங்க, நம்மளோட ட்ரூப்ஸை உக்ரைனுக்கு அனுப்பிச்சோம்னா அது 3ஆம் உலக போருங்க அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டுருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கே தெரியுது சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு. நான் செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க. அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே போலதான் இந்த குட்டையை குழப்பி விட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க, அப்ப மீன் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதோட இந்த மேற்குலக நாடுகள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, இல்ல ஒரு வகையான பயம் பீதி அவங்களுக்குள்ள கிளம்பி இருக்கா? ஏன்னா ரஷ்யா வந்து இவ்வளோ பேர் சேர்ந்துமே ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியலையே. நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், நம்மளோட பலம், ஆயுத பலம், ஆட்கள் பலம் எல்லாத்தையும் இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கணக்குலாம் எனக்கு அப்படியே கிருகிருன்னு வருது. இப்போ வாஷிங்டன் போஸ்டே சொல்லிட்டாங்க இல்லையா, ஆண்களே இல்லை ஒரு வில்லேஜ்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே போலதான் நீ யூரோப்புக்கும் இவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்து இது போல செஞ்சு எல்லாம் பண்ணி ரஷ்யாவை தோக்கடிக்க முடியலையே, ரஷ்யானாலே நம்மளுக்கு இது ஏதாவதுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல ஒரு பய பீதி வந்திருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த நேட்டோல இருந்து அமெரிக்கா போயிடுவாங்க, இதுக்கு மேல நம்ம மட்டும்தான் உட்காந்து பேசிக்கலாங்களா அப்படிங்கிறது போல ஒரு சமிகை கொடுக்குற மாதிரி தெரியுது. நம்ம மேக்ரோன் அவர்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களே பத்திரிக்கையில செட் பண்ணி கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம், அது புரியறவங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது போல பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொன்னீங்கன்னா, ஒரு நாள் அவர் சொல்றாரு, ஒரு நாள் இவர் சொல்றாரு, ஒரு நாள் ஜெர்மனி தரப்பு சொல்றாங்க, அதாவது பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, போலாண்டு ஒன்னொன்னு மாறி மாறி சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அது ஜெர்மனி கொடுத்த பதில் பாத்தீங்களா, ஐயோ நல்லா ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதாவது இந்த டாரஸ் மிசைல் உக்ரைனுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பலவிதமான பதில் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த தடவை என்ன காரணம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த டாரஸ் மிசைல் இருக்குல்லங்க உக்ரைனுக்கு கொடுத்தா அதை என்ன கொண்டு போய் அட்டாச் பண்ணி கொண்டு போய் வீசிடலான்னு இருக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நிறைய கோடிங் எழுதணும், அப்ளிகேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் கோடிங் போடணுங்க, அப்படிலாம் போட்டா மட்டும்தான் அது வேலை செய்யும். அது ஜெர்மனியோட ஆளுகனாலதான் அது இயக்க முடியுங்க. இப்ப நாங்களே போய் எங்களோட பைலட்டையே வச்சு அதை மாட்டி எல்லாம் கோடிங்லாம் ரெடி பண்ணி ஆப்ரேட் பண்ணி அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே போய் போட்டாதான் அது போய் வெடிக்கும். அப்படி இல்லை இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இருக்கு இல்லையா, அது போல வேஸ்டா தாங்க போயிருக்கு அப்படின்னு நச்சக்குன்னு ஒரு குத்து அப்படியே நெஞ்சில இறக்குன மாதிரி இறக்கி இருக்கிறது இந்த ஜெர்மனோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள். அதே சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த டாரஸ் மிசைல் எங்களோட ஆளுங்கனால தான் இயக்க முடியும், அதனால நாங்க உக்ரைனுக்கு தெரியல அப்படின்னா அது வேஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இதுல பிரிட்டன் சான்ஸ் கிடைக்கும் போல சதக்குன்னு குத்திட்டு இருக்கிறாரு ஜெர்மனி.
சரி ஓகே, புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணா உட்காந்து கூடி கூடி பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு முடிவு எடுத்து தயவு செஞ்சு போய் ரஷ்யா கிட்ட ஓகே எல்லாம் முடிஞ்சு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா இது தொடர்கதையா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ரெட் லைன்லாம் அழைச்சிருக்கிறாங்க. மேற்குலக நாடுகள் ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எந்த மாதிரியான எதிர்வினை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் பக்கத்துல வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இதுக்கு மேல சைனா கூடயும் மேற்குலகத்து கூடயும் விட்டுட்டாங்க இல்லையா. இப்போ வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வேணும், ஃபேக்டரி வைக்கணும், இது போல விஷயங்கள்லாம் அமைக்கணும். அதனால இந்தியா தான் ஒரு ஏத்துவான இடமா இருக்குது. இப்போ அங்கே தயாரிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் இல்லையா. அப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த நாடுகளுக்கு போகிறதுக்கு வழி வேணும். அந்த வழி தான் இந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் புதுசாக ஒரு வழி அமைச்சுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வேலைக்காகாது, இங்கே வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே தான் ரஷ்யா இஸ்ரேல் காசா பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்தியா வாங்க நாங்கள் ஒரு ரூட் காட்டுறோம் அப்படிங்கிறது போல இப்போ துருக்கி கிட்ட இருந்து ஒரு ரூட் அமைக்கிறதுக்கான மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்க. இந்த பிளான் எப்படின்னா இந்தியா தான் அப்படியே கிளம்பி வந்தோம் அப்படின்னம்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா குவைத்துக்கு மேலே ஈராக்ல இருந்து துருக்கி, எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புல இருந்து ஒரு ரூட்டை சஜஸ்ட் பண்ணி அவங்க அதுக்கான வேலைகள் இறங்கிடுவாங்க. இராணுவத்தை அனுப்பிச்சு அந்த ரூட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஈராக், துருக்கி, குவைத், பெர்ஷியன் கல்ஃப்லயே வாங்க போகலாம் அப்படிங்கிறது போல ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ நம்ம சபகர் போர்ட்டு வச்சுக்கிறோம், யூஏலையும் போர்ட்டு பார்த்துருக்குறோம். அப்புறம் அந்த குவைத்லேயும் ஒரு போர்ட் இருக்குதாமா, அதையும் கொஞ்சம் நம்மளே வாங்கிட்டோம் அப்படின்னம்னா எந்த ரூட்டை வேணாலும் பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, நம்மளோட குட்ஸ் போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. அது கூடவே சமீபத்தில் பார்த்தோம் இந்த யுரேஷியன் எக்கனாமியில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்லாம் வாங்க இந்தியா இந்த பக்கம் பழகிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா பக்கம் நம்மளை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. இதே துருக்கியா இருக்கட்டும், அசர்பைஜானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான உதவி, அதாவது உக்ரைனுக்கு கூட 40-50 நாடுகள் தான். பாகிஸ்தான் வரும்போது எத்தனை நாடுகள், அதாவது ட்ரிபிள் டிஜிட்ல நாடுகள் உதவுனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். இவங்களோட வேலைப்பாடுகள் இந்த அளவுக்கு, யோசனைகள் எந்த அளவுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள யுனைட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையை வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க இந்தியாவை எப்படியாவது கட்டுப்படுத்தணுன்றதுக்காக. ஏன்னா நம்மளோட வளர்ச்சி சைனாவை விட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அப்படி நம்ம வளரும் போது நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக பாகிஸ்தானை தூண்டி விட்டு ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிறது போல வேலைகள், பேச்சுகள்லாம் அடிபட்டு இருக்கு. இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.